மரியாள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பவதி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனாகிய யோசேப்பு வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்னங்க செய்வோம்? இதே காரியம் தான் மரியாளுக்கும் நடந்திருக்கும். கண்டிப்பாக இதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா இங்கே மரியா கடவுள் இந்த மாதிரி செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனாலும் கூட ஜனங்கள் கண்டிப்பாக நம்பி இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு நபர் இப்படி கடவுள் அருளால எனக்கு குழந்தை உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம அதை எவ்வளவு தூரம் நம்புவோம்? அதனால மரியாள் இதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை, அமைதியா தான் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த நிலையிலே அவர்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல விதத்திலும் துன்பத்திற்கு கண்டிப்பாக ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவமானம் வந்தா பயப்படாதீங்க, தேவனுடையவர்களாக இவை எல்லாவற்றையுமே ஜெயிக்க நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம்.